பூச்மா சிஞ்சுக்கு மொத்தம் 4 மகன்கள். அதுல மூத்த மகன் ஹாஷிராமா சிஞ்சு, இரண்டாவது மகன் இட்டாமா சிஞ்சு, மூணாவது மகன் கவாராமா சிஞ்சு, 4ஆவதா பிறந்தவன் தான் கடைக்குட்டி டோபிராமா சிஞ்சு. இவங்க 4 பேரும் பிறந்து வளர்ந்தது எல்லாமே யுத்த களத்துல தான். அவங்க வளர வளர அவங்க அப்பா பூட்ஸ்மா அவங்க எல்லாரையும் போருக்கு தயார்படுத்திட்டு இருந்தாரு. ஆனா ஹாஷிராமாவுக்கு இந்த அர்த்தம் இல்லாத யுத்தத்து மேல கொஞ்சம் கூட உடன்பாடு இல்ல. இத்தனை ஆண்டு காலமா என்ன நடந்துகிட்டு இருக்கு? குழந்தைங்க பிறக்கிறாங்க, வளர்றாங்க, கொஞ்சம் வளர்ந்த உடனே அவங்களை யுத்தத்துக்கு தயார்படுத்துறாங்க. தனக்கு எந்த வகையிலுமே சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் கூட சண்டை செய்யறாங்க. இதுதான் வாழ்க்கை அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடியே யுத்த பூமியில தன்னோட உயிரை விட்டுறாங்க. இதுதான் பல்லாயிரம் வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. இதனால எந்த ஒரு மாற்றமும் நடக்கல. பகையும் உயிரிழப்பும் மட்டும்தான் அதிகரிச்சுட்டு போகுது அப்படின்னு இந்த யுத்தத்தில இருந்து தள்ளியே இருக்காரு ஹாஷிராமா. அப்படி ஒரு நாள் மன அமைதியை தேடி ஒரு நதிக்கரைக்கு போறாரு. அங்கதான் தன்னோட வாழ்க்கையில ஒரு முக்கிய பங்கு வகுக்க போற அந்த முக்கிய நபரை சந்திக்கிறாரு. அவர்தான் த கோஸ்ட் மாதரா உச்சியா.